மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேற்றே நம்ம 4 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ அதற்கு நிறைய ஆஃபரும் போட்டிருந்தோம். ஸோ அது போக கிவ் அவே கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நேற்று அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எல்லாரும் அதை பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. சரியா, 4 லேக் கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ ராயல் பாஸுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ 4 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு தனியாக ஸ்பெஷலாக இந்த ஆஃபரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries, இஷ்யூஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எப்போனாலும் எனக்கு இன்ஸ்டால் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எனக்கோ ஜாக்சன் சாருக்கோ யாருக்கோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான என்ன பண்ணணும், ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை, ஏதோ இஷ்யூ இருக்குன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், நம்ம சைடில் இருக்கதா இருந்தாலும் சரி, நார்மலாக பேங்க் எக்ஸாம் சைடில் இருந்துச்சுனாலும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஸோ சப்போர்ட் இருக்குமா, கரெக்டான நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட், இந்த கிளைண்ட் சப்போர்ட் இருக்குமா அப்படிலாம் யாரும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ராயல் பாஸ் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆக போகுதியா, சரியா? ஸோ அந்த ஆஃபர் வந்து முடிய போகுது. ஸோ யாருக்காவது தேவைப்படுது, இல்லை அது முடியறதுக்குள்ளே யாருக்காவது இன்டிமேட் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்றக்காக இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் வந்து இன்றைக்கி ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமோட மெயின்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ரிவ்யூ வீடியோ, அனலிசிஸ் வீடியோ சாயந்தரம் வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம், சரியா? நான் ஒரு ரிவ்யூவும் போட்டிருந்தேன், லைவ் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அது கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் எவ்வளோ அட்டன் போட்டிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருங்க அதில். அது மூலமாக நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிவ்யூ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தோம். ஸோ அதை எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பாடா நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை, ஸோ ஒரு எக்ஸாம் நல்லபடியாக நம்ம முடிச்சிட்டோம், இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்காதிங்க. நீங்கள் எப்போ தெரியுமா அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும்? ஸோ வேலைலாம் கன்ஃபார்ம் ஆகி ஆர்டர் வீட்டுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த பேங்க் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அந்த ஆர்டர் உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு இந்த அப்பாடா அந்த மைண்ட் செட்டுக்கு போகணும். ஸோ அது வரையும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இது அதுக்கடுத்து ஸோ எது வேணால் எப்படி வேணால் நம்மளுக்கு நல்லதாகவும் நடக்கலாம், ஸோ கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அது எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. ஸோ நம்ம கையில் ஆர்டர் வாங்கி நம்ம எந்த பேங்க்குன்னு போடுற வரையும் நம்மளோட அலர்ட்டாகவே தான் இருக்கணும், சரியா? நம்மளோட ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுட்டே இருக்கணும். ஸோ ரெகுலராக எல்லாரும் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஸோ எப்படி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும், ஸோ நம்ம ராயல் பாஸ் கொடுக்குன்னு சொல்லிடுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்றக்காக இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது ராயல் பாஸ் மட்டுமா சார் அப்படின்னா அதுக்காக மட்டும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தையும் உங்களை சொல்லணும் அப்படின்றக்காக இந்த வீடியோவை நான் எடுத்தேன், சரியா? ஸோ இந்த எக்ஸாம் இல்லை சார் நம்ம மெயின்ஸே போல சார், என்ன சார் நான் எதுக்கு சார் அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் தோணும். ஸோ அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் போனால் நீங்கள் எஸ்பிஓ பாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஐபிஎஸ்பிஓ பாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நம்ம லெவல் கிளரிக்கல் லெவல் இல்லை, நம்ம பிஓ லெவலில் தான் இருக்கோன்னு நம்பிக்கையில் தைரியமாக படிக்கணும், சரியா? இல்லை சார் என்னால் அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், எதுக்கு சார் அப்படிலாம் நினைக்கவே கூடாது எப்பயுமே, சரியா? ஸோ நம்மளுக்கு எப்பயுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக அதற்கான பயன் நம்ம அடைஞ்சே தீருவோம். ஸோ நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா போடலையா அதுதான் விஷயமே. ஸோ நல்லா படிங்க, ரெகுலராக படிங்க, சரியா? சரி. ஸோ ராயல் பாஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ கிராக் வித் ஜாக்னு நார்மலாக போய் நீங்கள் கூகுளில் போய் crackwithjack.com சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட பேஜ் வந்துடும், சரியா? ஸோ இதுதான் நம்மளோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதில் வந்து மேலே உங்களுக்கு இருக்கும் மக்களே. ஸோ இது தனித்தனியாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ஸுக்கு, எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும், பிஓக்கு மட்டும், எஸ்பிஐ பிஓக்கு மட்டும். ஸோ நிறைய பேரை வந்து நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் மட்டும் எனக்கு போதும் சார், இது மட்டும் நான் படித்தா போதும் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஓவராலாகவே ப்ரிப்பேர் பண்ணணும், பேசிக்ஸ்லேருந்து படிக்கணும், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், சரியா? நம்மளோட பெஸ்ட்டான ஒரு விஷயமாகவே இதை சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிராக் வித் ஜாக்கில் இருக்க எல்லா டிஜிட்டலாகவும் பழசாக இருக்கட்டும், புதுசாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிறதா இருக்கட்டும், இப்போ வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா கொஸ்டின்ஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ராயல் பாஸ். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிஸ்க்காக இருக்கட்டும், பேசிக்ஸ் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்களோட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, ஸ்பீட் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமான சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ அந்த ராயல் பாஸில் நீங்கள் இங்கே ராயல் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இதுக்குள்ளே வந்துடும், சரியா? ஆஃபர் என்ன நான் நேற்றே சொல்லியிருந்தோம், கிவ் அவே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 888க்கு வந்து 8 மந்த்ஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 577க்கே 10 மந்த்ஸுக்கு வந்து அவைலபிளாக வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம 4 லேக் ரீச் பண்ணதுக்கான ஆஃபராக கொடுத்துருந்தோம் ராயல் பாஸுக்கு. 10 மந்த்ஸுக்கு 577க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 10 மந்த்ஸுக்கு என்னென்ன இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக் வித் ஜாக்கில் இருக்க டிஜிட்டலாக இருக்க எல்லாமே இருக்கும், சரியா? எல்லாமே நான் சொல்கிறது வந்து எல்லாமே, சரியா? வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இ புக்ஸாக இருக்கட்டும், பண்டில் பிடிஎஃபாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்ட் பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ, பழசாக இருக்கட்டும், புதுசாக வந்ததாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிறதா இருக்கட்டும், அடுத்த 10 மந்த்ஸில் வரப்போகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ராயல் பாக்ஸில் அக்சஸ் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது யார் யாருக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. 577க்கு 10 மந்த்ஸுக்கு ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்குமே, யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. நான் சொன்னேன்ல, ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஸோ நான் இப்போ தான் சார் பிஓக்கு தான் சார் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் அடுத்து எஸ்பிபிஓக்கு தான் சார் ஃபோக்கஸ் பண்ணேன், இந்த மாதிரிலாம் நிறைய மைண்ட் செட் வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும் சரியா, மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ண ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆக போகுது, அதை இன்டிமேட் பண்ணிடலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் சரியா. ஸோ யார் யாருக்கு தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே ராயல் பாஸ் கிளிக் பண்ணி இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் பை நவுனே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேட்கும் 577க்கு பை பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். எஸ் பே நவ் கொடுத்தீங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கார்டு மூலமாக பண்ணி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஏடிஎம் கார்டில் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ ஐடி இருக்கா யூபிஐயில் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங், வேலெட், இஎம்ஐ. ஸோ நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கோ சரியா, நீங்கள் எந்த ஆப்ஷன் அவைலபிளாக வச்சிருக்கீங்களோ அதன் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இது இல்லை சார் என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை சார், வேறு யார் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே கார்டு டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இங்கே கார்டு டீட்டெயில் கேட்கும். ஸோ இதில் அவங்களோட கார்டு நம்பரையும் டீட்டெயில்ஸையும் கொடுத்து போட்டிங்கனாலே டேரெக்டாக அது அவங்க கார்டில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க கார்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே யூபிஐ ஐடியுமே நீங்கள் அவங்க ஐடி போட்டிங்கனாலே அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும், அவங்க பேமெண்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ அண்ணனோ அக்காவோ அப்பாவோ யார் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் queries இருந்துச்சுன்னா எப்போனாலும் எனக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_3073 சரி, இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்கள் சரியா. எந்த டவுட்னாலும் கேளுங்க, எந்த queriesனாலும் சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ படிக்கிறது மட்டும் விட்றாதீங்க சரியா, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் முன்னேறிட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க சரியா. ஓகே மக்களே, ஸோ இதை சொல்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அசால்ட்டாக இருக்காதீங்கயா. ஸோ முக்கியமாக நான் சொல்கிற காரணம் அதுதான். ஸோ அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க, எப்பயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக படிக்கிற வேலையை பாருங்கள், மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க சரியா. ஓகே மக்களே, டாட்டா பபாய், see you.